पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற பட்டியின் 41 நாட்களில் இன்று 10வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 18/12/1991. இன்றைய முரளியின் தலைப்பு ஒவ்வொரு செயலிலும் நேர்மையை பிரயோகம் செய்வதுதான் தபஸ்யா. இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அனைத்து தபஸ்வி குமார் மற்றும் தபஸ்வி குமார்களிடம் உள்ள தபஸ்யாவின் விசேஷ அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தபஸ்வி ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகளை பற்றி முன்பும் கூறியுள்ளார். இன்று சில விசேஷ தன்மைகளை கூறுகின்றார். தபஸ்வி என்றால் சதா நேர்மையான ஆத்மா. நேர்மையே தபஸ்வியின் அடையாளம். நேர்மையான ஆத்மா என்றால் ஒவ்வொரு செயலிலும் ஸ்ரீமத் படி நடப்பதில் நேர்மையாக இருப்பார். நேர்மை என்றால் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர், நம்பிக்கைக்குரியவர். ஸ்ரீமத் படி நடப்பதில் நேர்மையானவர் என்றால் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். நேர்மையான ஆத்மா இயல்பாகவே ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்தின் அறிகுறியின்படி எடுத்து வைப்பார். அவரது ஒவ்வொரு அடியும் தானாகவே ஸ்ரீமத்தியின் அறிகுறியின்படியே நடக்கும். அறிவியல் சக்தி மூலமாக சில பொருட்கள் செய்கையின் மூலம் தானாகவே இயங்குகின்றது. இயக்க வேண்டிய அவசியமில்லை. ஒளி மூலமாகவோ வைப்ரேஷன் மூலமாகவோ ஸ்விட்ச் ஆன் செய்தவுடன் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அறிவியல் சக்தி அழியக்கூடியது, எனவே அல்ப காலத்திற்கு இயங்குகின்றது. அழியாத பாபாவின் அமைதி சக்தி மூலமாக பிராமண வாழ்வில் சதா மற்றும் தானாகவே சுலபமாகவே நடைபெற்று கொண்டே இருக்கும். பிராமண பிறவி கிடைத்தவுடனேயே திவ்ய புத்தியில் பாப்தாதா ஸ்ரீமத் நிரப்பிவிட்டார்.
நேர்மையான ஆத்மா ஸ்ரீமத்தின் செய்கையின்படி இயற்கையாகவே சுலபமாகவே நடந்து கொண்டிருப்பார். நேர்மையின் முதல் அடையாளம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி மிக துல்லியமாக நடப்பது. அனைவரும் நடக்கின்றனர், ஆனால் நடப்பதின் கூடவே அநேக விதமான வேறுபாடுகள் வருகின்றது. சிலர் சுலபமாக மற்றும் தீவிர வேகத்தில் செல்கின்றனர், ஏனெனில் அந்த ஆத்மாவிற்கு ஸ்ரீமத் மிக தெளிவாக சதா நினைவில் இருக்கும் காரணத்தினால் திறமையானவராக இருக்கின்றார். இது முதல் நம்பர் நேர்மை மற்றும் நம்பர் 1 ஆத்மாவிற்கு இது ஸ்ரீமத்தா இல்லையா என யோசிக்க வேண்டியது கிடையாது, ஏனெனில் தெளிவாக இருக்கின்றார். மற்ற ஆத்மாக்களுக்கு தெளிவு இல்லாத காரணத்தினால் சில சமயம் இது சரியா தவறா என்று யோசிக்க வேண்டியுள்ளது. தீவிர வேகம் இல்லாமல் இடையிடையே இருந்து விடுகின்றனர். இது மட்டுமல்லாமல் சிலர் சிந்திக்கின்றனர், களைப்படைந்து விடுகின்றனர். எல்லாருமே நடக்கின்றனர், ஆனால் சிந்திப்பவர் களைப்படைபவர் இரண்டாவது நபருக்கு வந்து விடுகின்றனர். ஏன் களைப்படைகின்றீர்கள்? போக போக ஸ்ரீமத்தின் செய்கைகளில் தன் மனக்கருத்தையும் மன்மத் பிறர் கருத்துக்களையும் பரமத் கலந்து விடுகின்றனர். எனவே தெளிவான மற்றும் நேர் வழியிலிருந்து விலகி தாறுமாறான வழியில் சென்று விடுகின்றனர். முடிவில் சென்ற வழியிலேயே திரும்பி வரவேண்டியுள்ளது, ஏனெனில் குறிக்கோளுக்கான தெளிவான நேர் வழியும் சுலபமான வழியும் ஒன்றுதான். நேர் வழியை கோணலாக்கி விடுகின்றனர். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தாறுமாறான வழியில் செல்பவர் எதுவரையில் செல்வார்? எவ்வளவு வேகத்தில் செல்வார்? மேலும் பரிணாமம் என்னவாக இருக்கும்? களைப்படைவதும் நிராசை அடைந்து திரும்ப வேண்டியதுதான். எனவே இரண்டாம் நம்பர் ஆகின்றனர். நாம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றோம். இதில் மட்டும் குஷியடைந்து விடாதீர்கள். ஆனால் தனது நடத்தையையும் வேகத்தையும் இரண்டையும் சோதனை செய்யுங்கள். எப்பொழுது புரிந்ததா? நேர்மை என்று எதனை சொல்லப்படுகிறது? நேர்மையான ஆத்மாவின் அடையாளம் அவர் ஒரு பொழுதும் எந்த பொக்கிஷத்தையும் வீண் செய்ய மாட்டார். ஸ்தூலமான செல்வம் மற்றும் பொக்கிஷங்களின் விஷயங்கள் அல்ல, இன்னும் அநேக கஜானாக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. நேர்மையானவர் சங்கம யுகத்தில் சமயம் என்ற பொக்கிஷத்தை ஒரு வினாடியும் வீண் செய்ய மாட்டார். சங்கம யுகத்தின் ஒரு வினாடி ஒரு வருடத்தை விட உயர்வானது. ஏழை ஆத்மாவின் ஸ்தூலமான செல்வம் 800க்கு சமம், 800 ரூபாய்க்கு சமம். ஏனெனில் 8வில் உண்மையான உள்ளத்தின் பாவனையால் 800 ரூபாயை விட அதிகமாக்குகின்றது. அதை போலவே சங்கம யுகத்தின் சமயம் ஒரு வினாடி அவ்வளவு பெரியது, ஏனெனில் ஒரு வினாடியில் பல கோடி அளவிற்கு சேமிப்பாகிறது. ஒரு வினாடியை இழந்தால் பல கோடி வருமானத்திற்கான சமயத்தை இழந்ததாகும். அதை போலவே சங்கல்ப கஜானா, ஞான செல்வம் என்னும் கஜானா, சர்வ சக்திகள் சர்வ குணங்கள் என்னும் கஜானா இவைகளை வீண் செய்ய மாட்டார்கள். மாறாக அனைத்து சக்திகளையும் அனைத்து குணங்களையும் ஞானத்தையும் தனக்காகவும் பிறருக்காகவும் செயலில் பயன்படுத்தவில்லை என்றால் இதையும் வீண் என்று சொல்லப்படும். வள்ளல் கொடுத்தார், பெறுபவர் அதனை தாரணை செய்யவில்லை என்றால் அது வீண்தானே. நேர்மையானவர் செல்வங்களை பிராப்தம் செய்துவிட்டு அதை அப்படியே வைத்திருக்க மாட்டார். நேர்மையின் அடையாளம் பொக்கிஷங்களை அபிவிருத்தி செய்வது, அதிகப்படுத்துவது. அபிவிருத்தி சாதனமே அதனை காரியத்தில் பயன்படுத்துவது. அதிகப்படுத்துவதின் சாதனம் அதனுடைய காரியத்தை பயன்படுத்துவது. ஞான தனத்தை கூடவே சமயத்திற்கு ஏற்ப அனைத்து ஆத்மாக்களுக்காக அல்லது முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த கஜானா ஒருபோதும் அதிகரிக்காது. எந்த ஒரு செயலில் லாபத்தை செய்து காட்டுபவர்தான் நேர்மையான மேனேஜர் அல்லது டைரக்டர் என்று அழைக்கப்படுவார். முன்னேற்றம் செய்து காண்பிக்க வேண்டும். அதை போலவே சங்கல்பம் என்னும் கஜானாவை குணங்களை சக்திகளில் காரியத்தில் பயன்படுத்தி லாபம் செய்ய வைக்கக்கூடியவரா அல்லது வீணாக செய்பவரா? நேர்மையின் அடையாளம் வீண் செய்யக்கூடாது, லாபம் உருவாக்க வேண்டும். தனது உடல், மனம் மற்றும் ஸ்தூல செல்வம் இவை மூன்றும் பாபா கொடுத்த கஜானா.
நீங்கள் அனைவரும் உடல், மனம், செல்வம் மற்றும் வஸ்து என்னவெல்லாம் இருந்ததோ அவற்றை அர்ப்பணம் செய்து விட்டீர்களா? எல்லாம் உனது என்ற சங்கல்பம் செய்து விட்டீர்களா? அல்லது சிறிது எனது, சிறிது பாபாவுனுடையது, அப்படியா? சிறிது செல்வம் ஒதுக்கி கை செலவிற்காக, எதிர்காலத்திற்காக வைத்துள்ளீர்களா? எதிர்காலத்திற்காக ஒதுக்கி வைப்பதே புத்திசாலித்தனம்தான். எந்த அளவிற்கு சுயமாக எந்த அளவிற்கு எனது என்று இருக்குமோ அந்த அளவிற்கு அங்கு அதிக விஷயங்களில் தொல்லைகள் ஏற்படும். ஏனெனில் அவற்றை மறைக்க வேண்டி வரும். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வர்ணனை செய்கின்றார்கள், எனது என்றாலே தொல்லைதான். எனவே எப்பொழுதும் அனைத்தும் உன்னுடையது என்று சொல்லிவிட்டீர்களோ, அது உடலோ, மனமோ, செல்வமோ, பொருளோ, செல்வம் மட்டுமல்ல, வஸ்துக்களும் பொருட்களும் கூடவே. செல்வம் வஸ்து எதனால் உருவாக்கப்பட்டது? செல்வத்தினால் உருவாக்கப்பட்டது தானே. எந்த ஒரு வஸ்துவாயினும், அதாவது பொருளாயினும், அது ஸ்தூலமான தனமோ மனதின் சங்கல்பம் மற்றும் உடலாலும் வீண் செயல் செய்வது, உடல் மூலமாக நேரத்தை வீண் செய்வது, எதுவும் வீணான நஷ்ட கணக்கில் தான் சேர்க்கப்படும். நேர்மையானவர் உடலையும் வீணான செயலில் ஈடுபடுத்த மாட்டார், எண்ணத்தையும் வீணாக்க மாட்டார். நீங்கள் எங்கு இருந்தாலும், இல்லறத்திலோ, சென்டரிலோ, மதுபன்லையோ, அனைவருடைய உடல், மனம், பொருள் யாவும் பாபாவுடையதுதான். அல்லது இல்லறத்தில் உள்ளவர்கள், நாங்கள் சமர்ப்பணம் ஆகவில்லையே, எனவே இவையெல்லாம் எனதுதான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது பாபாவின் அடமான பொருள். நேர்மையானவர் என்றால் அடமான பொருளை ஒருபோதும் தவறாக பயன்படுத்த மாட்டார், சிறிய பொருளையும் வீண் செய்ய மாட்டார். சில சமயங்களில் தனது புத்தியின் சோம்பலின் காரணத்தினால், உடல் மூலம் சோம்பலான செயல் செய்வதனால் சிறிய சிறிய பொருட்களும் வீண் செய்யப்படுகின்றன. பிறகு சிந்திக்கின்றனர், நான் தெரிந்து செய்யவில்லை, எப்படி நடந்துவிட்டது. சோம்பல்தனம் அது புத்தியாலோ தேக உழைப்பிலோ ஏற்பட்ட சோம்பலாக இருக்கலாம். இந்த இருவிதமான சோம்பலும் வீண் செய்து விடுகின்றன. எனவே வீண் செய்யக்கூடாது. ஒன்றை 10 மடங்காக பெருக்க வேண்டும், மாறாக வீண் செய்யக்கூடாது. இதற்காக பாப்தாதா சதா ஒரு ஸ்லோகன் சொல்கின்றார், குறைந்த செலவில் அதிக லாபம். இது அதிகரிப்பதாகும், அது வீண் செய்வதாகும். நேர்மை என்றால் உடல், மனம், பொருள் அனைத்தையும் சதா லாபகரமாக செயல்படுத்துவது. இதுதான் நேர்மையான ஆத்மாவின் அடையாளம். எனவே தபஸ்வி என்றால் நேர்மையானவரில் அனைத்து விசேஷ தன்மைகளையும் ஒவ்வொரு செயலிலும் பிரயோகம் செய்வது. மாறாக எல்லாமே சேமித்து வைத்துள்ளேன், எல்லாமே தெரிந்து வைத்துள்ளேன் என்பது மட்டும் கிடையாது. தபஸ்யா, யோகம் இவற்றின் அர்த்தமே பிரயோகம் செய்வதாகும். அப்படி இந்த விசேஷ தன்மைகளை பிரயோகம் செய்யவில்லை என்றால் பிரயோகியும் அல்ல, யோகியும் அல்ல. இந்த அனைத்து கஜானாக்களையும் பாப்தாதா பிரயோகம் செய்வதற்காகவே கொடுத்துள்ளார். மேலும் பிரயோகம் செய்வதற்காகவே கொடுத்துள்ளார். பிரயோகம் செய்வீர்களோ, பிரயோகத்தின் அடையாளம் முன்னேற்றம். அப்படி முன்னேற்றம் இல்லை என்றால் பிரயோகி இல்லை. சில ஆத்மாக்கள் இப்படி தன்னை புரிந்து கொள்கிறார்கள், முன்னேற்றமும் இல்லை, தொய்வடையவும் இல்லை, முன்னால போகவும் இல்லை, பின்னால வரவும் இல்லை, எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கின்றது. இன்னும் சிலர் இப்படியும் சொல்கின்றனர், ஆரம்பத்தில் மிக ரொம்ப நன்றாக இருந்தது, போதை நன்றாக இருந்தது, இப்போது அந்த போதை ஆர்வம் குறைந்து விட்டது. இது முன்னேற்றமா? என்ன ஆயிற்று? பறக்கும் கலையா, நிற்கும் கலையா? எனவே பிரயோகி ஆகுங்கள். நேர்மையின் அர்த்தமே முன்னேற்றம் செய்யும் பிரயோகி. இப்படி பிரயோகி ஆகி உள்ளீர்களா அல்லது அடக்கி வைத்துள்ளீர்களா? கஜானா உள்ளே சேமித்தே வைக்கப்பட்டுள்ளது, செயலில் வரவில்லை. எப்படி இருப்பது நேர்மையா? நேர்மையாக இருப்பவர் மீது பாபாவுடைய பரிவாரத்தினுடைய உள்ளத்தின் அன்பும் நம்பிக்கையும் இயல்பாகவே இருக்கும். நம்பிக்கை இருப்பதினால் முழு அதிகாரமும் அவரிடம் கொடுத்து விடுவார்கள். நேர்மையான ஆத்மாவிற்கு தானாகவே பாபா மற்றும் பரிவாரத்தின் அன்பு அனுபவம் ஆகும். பெரியவர், சிறியவர், சம வயதுடையவர் அனைவருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்பது அனுபவமாகும். அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் எவ்வளவு தூரம் பாத்திரமாகி உள்ளீர்கள்? இதையும் சோதனை செய்யுங்கள். என் மீது நம்பிக்கை இல்லை என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். நான் எப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமாவது?
தன்னை நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிலர் இப்படியும் சில சமயங்களில் சொல்கின்றனர், நான் நல்லவன்தான், ஆனா என் மீது நம்பிக்கை இல்லை. பிறகு அதற்கான காரணங்கள் மிக நீளமாக சொல்கின்றனர். சில காரணங்கள் உள்ளன, பல காரணங்கள் உருவாக்கவும் படுகின்றது. நேர்மையானவரின் உள்ளமும் புத்தியும் நேர்மையாக இருக்க வேண்டும். தைரியத்தினால் இல்லை, புத்தியில் கூட ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்துகின்றன. எனவே உள்ளத்திலும் நேர்மை, புத்தியிலும் நேர்மை வேண்டும். அனைத்து வகையிலும் நேர்மை இருந்தால் அந்த நேர்மையில் நம்பிக்கை இல்லாதவரையும் இன்று இல்லை என்றாலும் நாளை நம்பிக்கையில் கொண்டு வந்துவிடும். இதற்கான பழமொழி உள்ளது, சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும், ஆனால் கவிழ்ந்து விடாது. எனவே நம்பிக்கை என்ற படகு சத்தியமானது, ஆட்டம் கொள்ளும், ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாகும், மூழ்காது. சத்தியத்தின் தைரியத்தால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடியும். முன்பும் பாப்தாதா கூறியுள்ளார் அல்லவா, சத்தியத்தை ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்தை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் தானாகவே ஊர்ஜிதமாகும், ப்ரூப் ஆகும். சத்தியத்தை ஊர்ஜிதம் செய்ய வேண்டாம், ப்ரூவ் பண்ண வேண்டாம். சித்தி ஸ்வரூபமாகுங்கள். சமயத்தினுடைய வேகத்திற்கு ஏற்ப எப்பொழுது தபஸ்யாவின் அடியை சுலபமாகவும் தீவிர வேகத்திலும் முன்னால் வைத்து கொண்டு செல்லுங்கள். புரிந்ததா? தபஸ்யா ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் சிறிது சமயம் மீதி உள்ளது. அனைத்து விதிகளையும் தாரணை செய்து சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். நல்லது. அனைத்து நேர்மையான ஆத்மாக்களுக்கு சதா அனைத்து பொக்கிஷங்களையும் செயலில் பயன்படுத்தி முன்னேறும் ஆத்மாக்களுக்கு உடல், மனம், பொருள் இவைகளை யதார்த்தமான விதியின் மூலமாக செயலில் ஈடுபடுத்தும் ஆத்மாக்களுக்கு தன்னை நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் எப்பொழுதும் பாத்திரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா வீணானவற்றை நல்லவையாக மாற்றிவிடும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு உள்நாடு மற்றும் அயல் நாடுகளில் தூரத்தில் மற்றும் அருகாமையில் அமர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा।
याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है।